எடுத்துக்கிற பேசலாம் திரு வில்சன். இங்க தலைமை மீதான அதிருப்தி, இனி அதிமுகவுக்கான எதிர்காலம் இல்லை, வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்பிக்கை இழந்ததன் அடிப்படையில தான் அவங்க தாவேக்கவை நோக்கி நகர்கிறார்கள். இதுல எந்த விதமான பேரமும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்ல, எந்த தலைமை மீதான அதிருப்தி? அதிமுக தலைமை மீதான அதிருப்தி. எடப்பாடி மே 13ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமை மீதான அதிருப்தி. அதுவும் அவங்க திமுக கூட ரகசிய கூட்டணி வைக்கணும்னு நினைச்சாங்க. அந்த அதிருப்தியில எங்களுக்கு இப்போ தலைவர், தூய சக்தி, தூய தலைவர் எங்களுக்கு அப்படின்னா விஜய். என்னைக்கு? மே 13ஆம் தேதி. 14 நாள்ல அமைச்சர் கொடுக்கலன்னு விஜய் தீய சக்தி, எங்களுக்கு எடப்பாடி தாங்க தலைவர், எடப்பாடி தான் உத்தமமான தலைவர், நாங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிப்பு கேட்கறதுன்னா என்ன சார் அர்த்தம்? நாங்கள் செய்தது தப்பு, நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர் தானே மன்னிப்பு கேட்குறது, அதுதானே மன்னிப்போட அர்த்தம். மன்னிப்பு கேட்டாச்சு, 25 ஆச்சு. அதற்கு பிறகு ஒரு 10-15 நாள் கழிச்சு மறுபடியும் மாவட்ட செயலாளர் கொடுக்கலன்னு எங்களுக்கு விஜய் தான் தலைவர். மாவட்ட செயலாளர் கொடுத்துருந்தா விஜய் தீய சக்தி சொன்னாங்களா அவங்க? இப்ப நீங்க தானே சார் சொன்னீங்க, சார் நீங்க தானே சொன்னீங்க மாவட்ட செயலாளர் கொடுக்கல அதனால தான் போனாரு, நீங்க தானே சொன்னீங்க. இப்ப நீங்க தானே சார் சொன்னீங்க, உங்க வாயில இருந்து வந்த வாக்குமூலம் அது. மாவட்ட செயலாளர் கொடுக்கலன்றது இப்ப இல்ல இல்ல, இப்ப அதுதான் சொல்றேன். நீங்களும் சில விஷயங்களை யூகங்கள் அடிப்படையில் சொன்னீங்க. நம்ம எல்லாத்தையுமே யூகங்கள் அடிப்படையில் மாவட்ட செயலாளர் கொடுக்கல. கொஞ்சம் எஸ்பி வேலுமணி எம்ஜிஆர் தான் என் தலைவர், அதெல்லாம் சொல்லிக்கிட்டு சார். ஆமா சார், விஜய் எம்ஜிஆர் தான் என் தலைவர்ன்றாரு. அப்புறம் என்ன, விஜய் எம்ஜிஆர் தான் என் தலைவர்ன்றாரு, இரவல் தலைவரை வாங்கி வச்சுட்டு அப்புறம் வேல்மணி சொல்றதுக்குன்னா விஜய் 5 கொள்கை தலைவர்கள் எம்ஜிஆர் கிடையாது. ஆனா லேட்டஸ்டா எம்ஜிஆர் வந்துட்டாரு விஜய்க்கு. அப்புறம் வேலுமணி சொன்னா என்ன இருக்குது? அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இன்னும் இது யதார்த்தத்தை சொல்றேன். 13ஆம் தேதி விஜய் தானே அவங்களுக்கு தலைவர். 27ஆம் தேதி 15 நாள் கண்ட்ரோல் பீரியட் முடியுது, அன்னைக்கு எடப்பாடி தானே தலைவர். அதற்கு பிறகு 15 நாள் கழிச்சு அது மாவட்ட செயலர் கிடைக்கல, இப்ப இன்னைக்கு விஜய் தானே தலைவர். நாளைக்கு விஜய் தலைவராக இல்லாத போலாம். இப்போ அதுதானே கணக்கு. கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க மாவட்டத்தில் அந்த மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவி அவர்களுக்கான ஒரு உரிமை, அதிகாரம். அதுதான் அங்க கட்சியை வலுப்படுத்துறதுக்கோ அவங்கள வலிமையா வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அந்த பதவி இல்லாமல், கட்சியில மாவட்ட செயலாளர் பதவியும் இல்லாமல் தங்களால் எப்படி கட்சிக்கான ஒரு பிரதிநிதியாக அங்க இருக்க முடியுங்கிற கேள்வி நியாயமானது தானே சார்? அதுல ஏதாவது தவறு இருக்கு? உங்களை யார் வர சொல்லுது? நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப விஜய் இந்த கேள்வி திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வி திரு எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரியாக செயல்படுகிறார் நிரூபிக்கிற மாதிரி இல்லையா? நான் முழுசா சொன்னா சொல்ல முடியும். இருங்க, நான் முழுசா பாருங்க. அவரு பலவீனமான உடனே அவர் பேச ஆரம்பிச்சிருவார். அவரு திரு மணிவண்ணன் நான் வரேன். இப்போ இருங்க சார், நீங்க நடுவுல பேசாதீங்க. முடிக்கிட்டு நான் வரேன். நடுவுல பேசாதீங்க. சரி, நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்ல முடியாது. இல்ல, ஒரு வார்த்தைக்கும் பதில் சொல்ல முடியாது. அவர் முடிக்கிட்டோம். நான் கேக்குறேன், முஸ்தபா விஜய் தவறு செய்து விட்டான்னு சொல்லிட்டீங்க, முடிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த 25 பேரை தேடி போய் பார்த்தது யார் சார்? தேடி போய் பார்த்தது யாரு? ரைட்டா? அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. எடப்பாடியார் தேடி போய் பார்த்தாரா? நீங்க தானே சட்டத்தில் இருக்கிற ஆன்டி டிஃபெக்ஷன் லால இருக்கிற சட்டத்தில் இருக்கிற ஓட்டையோ இல்லைன்னா அதுல இருக்கிற நெளிவு சுழிவோ பயன்படுத்தி நீங்க மன்னிப்பு கேட்டீங்க. பெருந்தன்மையோடு ஏத்துக்கிட்டார். உங்களை ஆன்டி டிஃபெக்ஷன் லால தள்ளி இருக்கலாம்ல, பெருந்தன்மையோடு ஏத்திக்கிட்டார்ல. அந்த நேரத்தில் அந்த சோதனையான கட்டத்தில் கட்சியை தாங்கி பிடிக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை போட்டு அந்த மாவட்ட செயலாளர்கள் 20 நாளா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க பெரிய இமாலய தவறு செய்துட்டு நீங்களா மன்னிப்பு கேட்ட உடனே அந்த போட்டாங்களா அவங்கள விரட்டி விட்டுறணும். இது நியாயமா? அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு கால அவகாசம் அப்படிங்கிறது கட்சி தலைமை தரப்புல இருந்து கொடுக்கலாம் இல்லையா? நீங்க வெயிட் பண்ணுங்க சார், அததான் சார் பரிசீலிக்கிறோம். ஆமா, இவங்க செய்யலையே, உடனே கொடுக்கணும்ன்றாங்களே. அப்ப என்னன்னா இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க எடப்பாடியார் மேலயோ கட்சி மேலயோ அதிருப்தி கிடையாது. என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் லேட்டஸ்டா செய் நன்றி கொன்ற மகருக்கு. லேட்டஸ்டா யார் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால போறாங்க. அதனால இப்ப அவர் சொன்ன மாதிரி ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இப்ப 5, 6 அந்த தவணை 10 கூட ஆகலாம் அப்படிங்கிற இல்ல 10 இல்ல சார், நான் சொல்ல 25 பேர் முடிஞ்சிச்சு சார். 25ல எத்தனை போனாலும் அது போன மாதிரி தான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கிடைச்சிருக்குதா சார்? அது அர்ஜுனாக்கும் விஜய்க்கும் அதிமுக இருந்து ஒரு எம்எல்ஏ
25 எம்எல்ஏ உங்களை ஆதரிச்சாங்கல்ல, 144 சீட்டு தானே சட்டமன்ற பதிவேடுல இருக்குது உங்களை ஆதரிச்சவங்கன்னு. அந்த 144 இன்னைக்கு காமிக்க முடியுமா உங்களால? வரலையே. இல்ல அதுல ஒரு பார்வை திரு பிரியன் சொல்றாருல்ல, தனியா அவங்களுக்குன்னு ஒரு தனி மெஜாரிட்டியை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு இடைத்தேர்தல் வரப்போது, அந்த இடைத்தேர்தலுக்குள்ள ஒரு பெருமளவு நம்பர் ரெசிக்னேஷன் நடந்துச்சு, ராஜினாமா நடந்துச்சு அப்படின்னா கூட்டணி ஆதரவு தரக்கூடிய கட்சிகளினுடைய ஆதரவு இல்லாமலே நம்மளே ஒரு மெஜாரிட்டி நம்பரை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் அதுல இருக்குல்ல, அதை நோக்கியும் தாவேக நகருது அப்படின்னு அதை பார்க்க கூடாது? அதுதான் சொல்ல வர, எந்த வழியினாலும் நாங்களும் இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் கூட செய்யாத ஒரு மோசடி வழியில கூட நாங்க ட்ரை பண்ணி நாங்க மெஜாரிட்டி நிரூபிக்க முயற்சி பண்ணுவோம்னா இதுல எங்க மோசடி வந்தது சார்? அது அரசியல் தானே, அதுல எங்க மோசடி வந்தது? எப்படி சார் இது அரசியல் ஆகும்? நீங்களே சொல்லுங்க. எப்படி இல்ல நீங்க சொல்லுங்க, அது மோசடின்னு இல்ல, மோசடின்னு அதை ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ அவர் என்ன சொன்னாரு, 10 பேர் வரலாம், 12 பேரும் வரலாம். இன்ஸ்டால்மெண்ட்ல எப்படி சார் எடப்பாடி நல்லவர் இல்லைன்னு கண்டுபிடிப்பாங்க? ஒரு எம்எல்ஏ ஒரே நேரத்துல முடியும் சார். அவங்க ஒரு காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி காலம் காத்திருக்காங்க. பேரம் படியல, ஒவ்வொருத்தருக்கும் பேரம் படியலன்ற யதார்த்தம் என்ன சார்? யதார்த்தம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூலையில யோசனை வருமா? 2 நாள் கழிச்சு வரும், 4 நாள் கழிச்சு வரும், 5 நாள் கழிச்சு வரும். 25 பேரும் எதிர்த்து வாக்கு போட்ட பிறகு இன்ஸ்டால்மெண்ட்லயா சார் நம்மளுக்கு வேலை செய்யும்? அவங்க எல்லாம் மக்களின் பிரதிநிதி சார். நீங்க சொன்ன மாதிரி சீனியருங்க எல்லாம் சொல்றீங்க. ஒரு தலைவர் சரியில்லைன்னா இன்ஸ்டால்மெண்ட்ல அவங்களுக்கு இது வரும், என்ன வரும்? அப்ப என்ன? அப்போ ஒண்ணு பேரம் படியல, இல்லனா தன்னுடைய எஜமானன் எடுக்கிற கட்டளை பிரகாரம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒரு அமைச்சர் மீது இன்றைக்கு பழி சுமத்தப்பட்டு அந்த அமைச்சரின் பிரச்சனை ஒரு பக்கம் நடக்குது, ஒரு பக்கம் IAS IPS கூப்பிட்டு விவாதிக்க வேண்டிய சூழ்நிலை வருது, ஒரு பக்கம் CBSE பள்ளிகளுக்கு 1000 பள்ளிகளுக்கு ஆதரவு கொடுத்தாச்சு, ஒரு பக்கம் மேகதாது பிரச்சனை அது தலைக்கு மேல தொங்குற கத்தியா இருக்குது, இதற்கு மேல பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன். ரெண்டு தனித்தனியா பேசுவோம். நீங்க பட்டியலிட்ட விஷயங்களுக்குள்ள அரசியல் இருக்குங்கிறது மாற்று கருத்து இல்ல. அரசியல் வேற, இது வேறன்னு நம்ம பிரிச்சு பேசுவோம். நீங்க நான் ஒரு காரணம் மாற்றுவதற்காக தவணை முறையில நீங்க வந்து அழைச்சி இல்ல திரு வில்சன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நெருக்கடிகள் இருக்கலாம். இன்னைக்கு திரு SP வேலுமணி பெயரை திரு மதிவாணன் சொல்றாரு. அவர் நேற்றைக்கு தன்னுடைய நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை நடத்தினார். இதே மாதிரி தான் விராலிமலையில திரு சி விஜயபாஸ்கர் ஒரு ஆலோசனை நடத்தினார். தொண்டர்கள் என்ன சொல்றாங்களோ, என் நிர்வாகிகள் என்ன சொல்றாங்களோ அதான் என் முடிவு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தலாம். நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதற்கான ஒரு கால அவகாசம் தேவைப்படாதா? நடத்துவாங்களா? இப்ப நான் 1.25 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த 1.25 லட்சம் பேர்கிட்டையும் கேட்கறாங்களா? அவங்க வாக்கு போட போறாங்களா? நீங்க எடுக்கிறதான சார் முடிவு, அவ்வளவுதானே. நான் என்ன சொன்னேன், நீங்க வெறும் வேலுமணியை மட்டும் சொல்றீங்கன்னா நான் 25 அந்த முடிவை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் இல்ல அப்படிங்கறதா சார் அவங்களோட கேள்வி. இதெல்லாம் வல்லமை எல்லாம் எதுவுமே கிடையாது சார். இப்ப 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்கக்கூடிய வல்லமை வந்து வைகோவுக்கு இல்லையா? அப்படி இல்லைன்னா அவங்களை தக்க வைக்கிற கூட்டணி கட்சிகளை தக்க வைக்கிற வல்லமை ஸ்டாலினுக்கு இல்லைன்றீங்களா? சொல்லுங்க. அப்ப இதை நம்ம ஏத்துக்க முடியுமா? இதெல்லாம் வந்து அவர் சொன்ன மாதிரி தான், அற்றகுளத்து அருநீர் பறவை போல வேடந்தாங்கல் போல எங்க வாய்ப்பு கிடைக்கும் அங்க தேடி போவாங்க. அது முத்தரசனே சொன்னாரே, இக்கரைக்கு அக்கறை பச்சையா தெரியும், அது எப்போ அங்க காஞ்சு போதோ அப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு. இதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது சார். ஆனால் இதனால திமுக கூட்டணி இல்லன்றதால திமுக ஒழிஞ்சும் போயிடாது, அதிமுக இந்த மாதிரி போறாங்கன்றதால அதிமுகவும் அழிஞ்சு போகாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிற பேசலாம். திரு சுகுணா திவாகர், இங்க அதிமுகவிலிருந்து தொடர்ச்சியா வாரந்தோறும் சனிக்கிழமைகள்ல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் தொடர்ச்சியா இணைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு MR விஜயபாஸ்கர், ஏற்கனவே சி விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்துவிட்டு காத்திருக்கிறார். அவரும் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம்னு சொல்றாங்க. இது அதிமுகவுக்கான எதிர்காலம் அப்படிங்கறத ஒரு பக்கம் கேள்விக்குறியாக்குது. அப்படிங்கிற அதே நேரத்தில் தாவேக தங்களுக்கான பலத்தை இதை உறுதி செய்வதற்கான முனைப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது இதில் இருக்கா? இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையின் மீதான விமர்சனம் அல்லது அந்த கட்சி வந்து தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திக்கிறது அப்படிங்கிறது இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் அல்ல. அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைங்கிறது கடந்த 2017 இருந்தே அது இருக்குது. OPS டிடிவி தினகரிலிருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் நினைத்திருந்தால் கூட வந்து அவருமே வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சில பேரை விலைக்கு வாங்கி திமுக ஆட்சிக்கு வந்திருந்திருக்கலாம். ஆனால் வந்து ஸ்டாலின் செய்யலை. இப்போ அதிமுகவில் ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பிரச்சனையை யார் தூண்டுகிறார்கள்? அதிமுகவை
அதிமுக எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுத்து தன்னை யார் வலிமைப்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதை தாவேகா பண்ணுது, ஸ்டாலின் பண்ணல. ஆனால் தாவேகா பண்ணுது. பாஜக எல்லா மாநிலங்களும் என்ன பண்ணுகிறதோ அதையே தான் இப்போ தாவேகா பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடிப்படையில் என்னன்னா, இப்போ சட்டசபையில் விஜய் சொன்னார், நாங்கள் ஊழல் செய்தவர்களை விடமாட்டோம், மக்கள் பணத்தை தொடுபவர்களை விடமாட்டோம்னு. எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே 31 வழக்குகள் இருக்கிறது, 100 கோடி ரூபாய் இது சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது, நிலபகரிப்பு வழக்கெல்லாம் இருக்குது.